காதல் வந்தது போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா இப்ப அந்த ஒரு காதல்ன்ற விஷயம் எப்பயுமே உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு விஷயம், நிறைய நினைவுகளை ஏற்படுத்தி இருக்கும். இப்போ ஏற்படுத்துறது இல்ல. காதல் எனக்கு இப்போ அந்நியப்பட்டு போச்சு. நீ எல்லாம் காதல்லாம் லைஃப்ல கிடையாது. அப்படி இப்ப உங்க ஓரளவு உங்க படத்துக்காக அந்த ஒரு காதல் தேவைப்பட்டுச்சுன்னா எங்க இருந்து எடுப்பீங்க? அது ஒரு கற்பனையா மட்டும்தான் இருக்கும். உங்களோட படங்கள்ல எப்பயுமே பாலா சார் ரொம்ப ரூடான ஆளா அப்படி இப்படி என்ன வேணா பேசிட்டோம். ஆனா உங்களுக்குள்ள அவ்வளவு ஒரு மென்மையான ஒரு காதல் இருக்கும். முன்பணியா மாதிரி ஒரு மாண்டேஜ் சாங் அப்புறம் எடுக்க முடியுமான்னு தெரியல. இளங்காத்து விசிதை போல ஒரு மாண்டேஜ். பெரும்பாலும் உங்க படங்கள்ல வந்து அந்த ஒரு 10-11 டான்ஸ் ஆடணும், கோரியோகிராஃபி அதெல்லாம் இல்ல, கதையோட இருக்கும். நிறைய மாண்டேஜ் இருக்கக்கூடிய டைரக்டர்கள்ல நீங்க ஒருத்தர். ரொம்ப எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு இளம் பருவத்துல நிறைய காதல் வயப்பட்டிருக்கீங்களா? காதல் நான் வயப்பட்டிருக்கேன். இளம் யாருக்கு என்னைய பார்த்து வயப்படல. அது சொல்லக்கூடிய தைரியம் இருந்துச்சு சார் அந்த டைம்ல. ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணிட்ட போய் நான் உனக்கு காதலிக்கிறேன் தைரியம் இருந்தது. பர்சனாலிட்டி இருக்கணும்ல. ஞாபகம் இருக்கா ஏதாச்சும் ஒரு சொன்ன கதை இல்ல சொல்லி திட்டு வாங்கினதோ அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? அப்படி எதுவும் இல்ல. இல்ல. ஓகே சார், உங்க வாழ்க்கையில இருந்து நீங்க எடுத்து உருவாக்குன ஒரு காதல் சீன் சொல்ல முடியுமா? மேபி அது நடந்துச்சு இல்ல நடக்கணும்னு ஆசை, இல்ல நான் காதல் பண்ணிருந்தா இப்படிதான் பண்ணிருப்பேன்னு அந்த ஒரு கற்பனை கலந்து நீங்க எடுத்த ஒரு காட்சி, மறக்க முடியாத காட்சி சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில வாழ்க்கை அனுபவத்துல காதல் பண்ணவே இல்லை. அது காதலே இல்லைன்றதுதான் என்னோட வாதம். அதுக்கு பக்குவப்படணும். சும்மா டீனேஜ்ல நானும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் அது காதல் இல்லை. சரி, இப்போ பிதாமகன் படத்துல விக்ரம் அவர்களுக்கு மேல சங்கீதாக்கு வந்தது காதல்னு சொல்லலாமா இல்ல ஒரு அன்பு பரிவு, அதுக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்லலாம்? ஏன்னா ஊரே அவனை வந்து வித்தியாசமா பாக்குது, ஒதுக்கி வைக்குது. ஆனா இவங்க இப்ப சக்திக்கு கூட ஒரு மேல ஒரு அன்பு இருக்குன்னு வைங்க, சங்கீதாக்கு தான் காதல் இருக்கு. அது எதனால உண்டான ஒரு காதல், அது எப்படி மலர்ந்த ஒரு காதல் சொல்ல முடியுமா உங்களுடைய ரைட்டிங் ப்ராசஸ்ல? ஏன்னா அவர் சொல்லும் போது அந்த பாட்டுல ஒரு அழுக்கு துணி அந்த அருணாக்கருக்கு ஆட்டும் போது ஒருத்தங்க கண்ணில் கண்ணீர் வருதுன்னா அதுதான் காதல். அதோட ஒரு தூய்மையான காதல் எங்க பார்க்க முடியும்? எப்படி அந்த இடத்துல உங்களுக்கு காதலை காட்டணும்னு தோணுச்சு? அந்த பாட்டிலேயே வந்து கதை இருக்கும். இப்ப அந்த பாட்டுல நான் கதை இருக்கிற போது அந்த 2-3 மாண்டேஜ்லயே அவங்க காதலை நான் சொல்லாம விட்டுட்டேன்னா அதுக்கு 2-3 காட்சிகள் வைக்கணும். அந்த காட்சியில் வச்சோம்னா படம் லேக் ஆயிடும். அதனால அதை பாட்டுக்குள்ள பேக் பண்ணி, பாட்டுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய டூல். பெரிய சீனை காட்டுறது பாட்டை 2 சீன் தான் சொல்லி. தனிமை உங்களுக்கு எவ்வளவு நெருக்கம்? பிடிக்குமா உங்களுக்கு தனிமையை? தனியா இருக்கிறது பிடிக்கும். சில சமயங்கள்ல யாராவது பக்கத்துல இருக்கணும்னு மனசு தவிக்கும். ரெண்டுமே இருக்கு. ஸோ உங்களுக்கு அந்த 3 o'clock ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா சார்? ஏதாச்சும் மனசு சரியில்லை வாடா மீட் பண்ணலாம், இல்லை எங்கன்னா வெளியில போகலாம் அந்த மாதிரி சினிமாக்குள்ள சார்? இல்ல இந்த மாதிரி யாரும் இல்லை. ரொம்ப நெருங்க மிஷ்கின் சாரோ இல்லை அந்த மாதிரி கூட யாருமே இல்லை. அதுக்காக 3 o'clock போயிட்டு அப்போ உங்க தனிமைக்கு நீங்க தான் ஆறுதல். ஓகே.